இன்னைக்கு அவனை வெறுப்பேத்தணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னத்த சொல்ல? வாங்க போவோம். அப்புறம் புகழ என்ன புது மாப்பிள்ள இங்க வந்து உட்காந்துருக்க? ஏன் புகழு தாலியை கட்டணுமா, வீட்டுல புது பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்துமான்னு இல்லாம இங்க வந்து தனியா கிடக்குறவன்? ஏன் புகழ உங்க அப்பனும் ஐயா வந்து அந்த காலத்து ஆளுங்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை போச்சு அது இதுன்னு சொன்னாங்கன்னா உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? எவனாவது இப்படிப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து தான் தலையில மண்ணலி போட்டுக்குவானா? சரியான முட்டாளா இருக்கியே. நீ நல்லவன்னு தெரியும், ஆனா இம்புட்டு நல்லவன்னு தெரியாது. இந்த ரமேஷ் இங்க பாரு, நான் பாட்டுக்கு சிவனேன்னு தனியா உட்காந்துருக்கேன். பேசாம போ. அது எப்படி பேசாம போறது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏன் மாப்ள முக்கியமான விஷயம்னா இது அந்த மேட்ரா? ஆமா மாப்ள. வேணாயா, 1000 தான் இருந்தாலும் இவன் அவ புருஷன். இவங்கிட்ட அது எப்படியா சொல்றது? விடியா விடியா. ஆமா இல்ல, அகிலாவுக்கு இவன் தானே புருஷன். அப்போ இவனுக்கு தானே அந்த விஷயம் முதல்ல தெரியணும். டேய், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? என்னடா சொல்ல வரீங்க? விஷயம் தெரியாதா? வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு புகழ். இப்பதான் நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பார்த்துட்டு வரோம். ஊருக்குள்ள தீயா பரவிட்டு இருக்கு. அத்தனை பேரும் செல்லும் கையுமா சுத்திட்டு இருக்காங்க. மாப்ள, இவன் பொண்டாட்டி இன்னும் இவனே பார்க்கல, அதுக்குள்ள நாம பார்த்துட்டோம். கை வச்சிட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னங்க ஏங்க மணி 10ஆவதுங்க, இன்னும் சாப்பிட வரல. எனக்கு ஒன்றும் வேணாம்மா, எடுத்து வச்சுட்டு நீங்க போய் படுங்க. தோர இன்னுமா அதையே நினைச்சிட்டு இருக்க? நான் ஒன்றும் அதை நினைக்கலம்மா. ஒருவேளை அகிலா கல்யாணம் அழகுரோட நடந்திருந்தா என் பிள்ளை வாழ்க்கை என்ன இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு. எல்லாரும் சேர்ந்து மொத்தமா மோசம் போக பார்த்தோமாம்மா. அகிலாவுக்கு மட்டும் அழகரோட கல்யாணம் ஒன்று நடந்திருந்தா அவ தினம் தினம் நரக வாழ்க்கை அனுபவிச்சிருப்பாம்மா. நானே என் மக வாழ்க்கைய சீரழிக்க தெரிஞ்சனம்மா. ஐயா, அதான் எல்லாம் கடவுள் புண்ணியத்துல அகிலாவோட கல்யாணம் நின்னு போச்சுல்ல. இன்னும் ஏன் அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்க? கல்யாணம் கடவுள் புண்ணியத்துல நிக்கலம்மா. கடவுள் ரூபத்துல வந்து என் மருமை வந்து நிப்பாட்டினாரு. மாப்பிள்ளை மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அது என்னவோ உண்மைதாங்க. கல்யாணத்தை நிப்பாட்டி அகிலா வாழ்க்கையை காப்பாத்தின அந்த நொடி மாப்பிள்ளை எனக்கு நாம கும்பிடுற கருப்பண்ண சாமி மாதிரி தாங்க தெரிஞ்சாரு. இந்த ஒட்டுமொத்த புண்ணியமும் மாப்பிள்ளைக்கு தாங்க சேரும். அழகர் கூட கல்யாணம் வேணா வேணான்னு மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னு அவர் மேல கோபப்பட்டீங்கல்ல. ஆனா இன்னைக்கு அதுதாங்க நம்ம பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தி இருக்கு. நடுச்சனம்மா,
அப்படியே நல்லவர் மாதிரியே சாந்தமா கண்ணை வச்சுக்கிட்டு ஏன் முன்னாடி நடிச்சானே. நான் கூட அழகர் இம்புட்டு நல்லவனா நினைச்சு மெச்சு போனேன். அம்புட்டு நடிப்புதான்னு சொல்லி எனக்கு தெரியாம போச்சுந்துரா. நம்ம எல்லாத்தையும் நடிச்சே முட்டாளாக்கி விட்டானே. நான் என்ன செய்வேன்? இன்னொரு விஷயம் தெரியுமா? அகிலாவுக்கு இருந்த இந்த பிரச்சனை அழகிட்ட சொல்லாம கல்யாணம் பண்றமேண்டு எனக்கு குத்த உணர்ச்சியா இருந்துச்சு. அதனால ராத்திரி நேர சிவகங்கைக்கு போய் அவனை பார்த்து எல்லா பிரச்சனையும் சொல்லி அவன் கைய பிடிச்சு என் மகளுக்கு வாழ்க்கை குடுன்னு கெஞ்சிட்டு வந்தேம்மா. அவனும் என் கையை பிடிச்சுக்கிட்டு அகில நம்ம விட்டு பிள்ளை, நான் வாழ்க்கை கொடுக்குறேன், இந்த வீடியோ விஷயம் எனக்கு பெருசுன்னு சொன்னாமா. அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சு விட்டாமா. நானும் ஏமாத்திட்டேன். அங்கிருந்து நான் வந்த பிறகு அவங்க கூட்டாளிட்டு என்ன சொல்லியிருப்பேன்? வந்துட்டு போற முட்டா பயல பாருங்கடா, என்கிட்டே வந்து என் பிள்ளைக்கு வாழ்க்கை கூட சொல்லி கெஞ்சிட்டு போறேன்னு சொல்லி சிரியா சிரிச்சிருக்க மாட்டாங்க. தேவையில்லாம நான் கோவப்பட்டேன். நம்ம நம்ப வேண்டிய வெற்றி மாப்பிள்ளை நான் நம்பல. ஆனா நம்ப கூடாத அழக மலை போல நம்பியிருந்தேனே. என் மூஞ்சில கரிய பிடிச்சுட்டேன் அந்த அழகு. ஐயா சாமி, நீ ஏயா அதையே நினைச்சிட்டு இருக்க? அதான் உன் மருமகன் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்த ஆபத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டார்ல. இங்க பாரியா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கையா. எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்க. வா, எந்திரிச்சு வா, சாப்பிடலாம். நாளைக்கு நம்ம மருமகனை பார்த்து அவர் நம்ம குடும்பத்தை காக்க வந்த சாமின்னு சொல்லி நன்றி சொல்லணுங்க. அதுதான் நாம அவருக்கு செய்யற மரியாதையாவும் இருக்கும். போதும் சாமி, போதும். இன்னும் நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருக்காத. நம்ம புள்ள இப்ப நல்லா இருக்கா இல்லையா? அது நினைச்சு ஆறுதல் பட்டுக்க. ஐயா, உள்ள வாயா, வா. வாங்க. எந்திரியா. வாங்க. வாயா. இம்புட்டு நேரமா அவன் வீட்டுக்கு வரலன்னு ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல? கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ள காலையில வீட்டை விட்டு போயிருக்கான். இம்புட்டு நேரமா வெளியில இருக்க விடுறது யாருமே இதை பத்தி யோசிக்கிறது இல்லையா? நான் கூட அவன் வந்துட்டான் போல வீட்டுல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் மாப்பிள்ள, நீங்களாவது சுதாரிச்சிருக்க வேண்டாமா? காலையில வீட்டை விட்டு போனவன் வந்துட்டானா, குளிச்சுட்டானா, சாப்பிட்டானா, என்ன எதுன்னு விசாரிக்க வேண்டாம்? கல்யாணம் பண்ண அன்னைக்கே இப்படியா வெளியில தெரியுறது? நீங்க கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாமா மாப்பிள்ள? இல்லை மாமா, ஃப்ரெண்டு யாரையாவது பார்க்க போயிருப்பான், வந்துருவான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே வேற ஏதோ சிந்தனையில் அவனை மறந்துட்டேன் மாமா. ஃப்ரெண்ட்ஸா பார்க்க போறதெல்லாம் சரிதாயா? அதுக்கு ஒரு நேரம் காலம் கிடையாதா? கல்யாணம் பண்ணது அதுவுமா புது பண்ண தனியா விட்டுட்டு இப்படியா போறது? சரி, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோமே, கொஞ்ச நேரம் அந்த புள்ள கூட உட்காருவோம், 4 வார்த்தை பேசுவோம். அது கூட என்னம்மா ஏதுமா, என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இது ஏன் வீடு ஏன் குடும்பம், நீ எதுக்கும் கவலைப்படாம இரு, நான் இருக்கேன், இப்படி ஒரு ஆறுதலா 4 வார்த்தை சொல்றதை விட்டுவிட்டு இப்படி யாரு எக்கேடு கட்டு போனானேன்னு எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறதா? காலையில இருந்து அந்த புள்ள மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? கட்டிக்கிட்டு வந்தவனை காணமேனு யோசிக்காது?
ஐயா நாட்ரஸா வந்துருவாயா? எங்க போயிருக்க போறேன்? அதான் இதே கனி தேடி போயிருக்கேன்ல, எப்படி கையோட கூட்டு வந்துருவாயா? நீ ஒன்னும் கவலைப்படாதயா. மலரு, மாமா அகிலா எங்கம்மா? உள்ளதான் மாமா இருக்கா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் மாமா. அகிலா புகழை பத்தி எதுவும் கேட்டாளா? என்னாச்சுமா? இல்ல, சாப்பிடும்போது அவர் இன்னும் வரலையான்னு கேட்டா. பக்கத்துல கடைக்கு வரைக்கும் போயிருக்காங்க, வந்துருவாங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் மாமா. விஷயம் தெரியாதா? வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு புகழ். இப்பதான் நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பார்த்துட்டு வரோம். ஊருக்குள்ள தீயா பரவிட்டு இருக்கு. அத்தனை பேரும் செல்லும் கையுமா சுத்திட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, இவன் பொண்டாட்டி இன்னும் இவனே பார்க்கல, அதுக்குள்ள நாம பார்த்துட்டோம். வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அது பார்த்துட்டு என்கிட்டயே வேற வந்து சொல்றானுங்க. நான் என்னடா தப்பு பண்ண? எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? நான் எதுக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும்? அசிங்கம். நான் எதுக்கு இந்த அசிங்கத்தை சுமக்கணும்? இவ்வளோ பெரிய அசிங்கத்துக்கு என்னை தாலி கட்ட வச்சு காலம் முழுக்க நான் அதை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களடா. எல்லாருமா சேர்ந்து என் காலில் விழுந்த உறவு சொந்தங்கிற பேர்ல என்னை ஏமாத்தி நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? ஏன்டா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? நான் மாட்டேன்னு சொன்னேனடா. எனக்குன்னு சில ஆசை இருக்கு, எனக்குன்னு எவ்வளவு கனவு இருக்குன்னு இவ்வளவு கதர்னடா. ஆனா எல்லாருமா சேர்ந்து என்னென்னமோ பேசி என்ன அவ கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டீங்களடா. மாட்டேன், என்னால அவ கூட வாழவே முடியாதுப்பா. இந்த மாதிரி ஒருத்தி எனக்கு வேண்டாம். அசிங்கம். இந்த அசிங்கத்தோட என்னால வாழ முடியாது. நேத்து வரைக்கும் என் வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு. அதுக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களடா. என் வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம அழிச்சு சின்ன பின்னமாக்கிட்டீங்களடா. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் தனியா இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். என் தலையில ஏன்டா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க? வெற்றி டேய், நீ தாண்டா என்ன அவ கழுத்துல தாலி கட்ட சொன்ன. நீ இருந்துட்டு போடா பெரியவனா. நீ வாழ்க்கை கொடுத்துட்டு போடா. என்ன ஏண்டா இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ண வச்ச? என்னடா நீ மட்டும் வர்ற? எங்கடா புகழ்? அவனை தேடித்தானே போன. எங்க அவன்? நீ மட்டும் வந்து நிக்கிற? அப்பா, அவன் கூட்டாளி எல்லா வீட்லையும் போய் தேடிட்டு வந்துட்டேன்ப்பா. ஆனா அவனை ஆளை காணல. யாரும் அவனை இங்க வரலன்னு வேற சொல்றாங்க. என்னடா சொல்ற? சரி, அந்த அசோக் வீட்டுல போய் பாத்தியா? பார்த்தாச்சுப்பா. முருக வீட்டுல பார்த்துட்டேன்ப்பா, அங்கேயும் வரலன்றாங்க. கனி, நம்ம புகழ் எப்போதும் இந்த மணியாட்டி என்ன வீரான பையன் இருக்கான்ல, அவன் கூட தானே சுத்திட்டு இருப்பான். அவன் வீட்டில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தியா இல்லையா? எல்லாரும் வீட்லையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா புகழ் எங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. எங்கேயும் வரலன்னா அப்ப எங்கதான் போயிருப்பான்? ஒருவேளை கோச்சுக்கிட்டு காலேஜ் ஹாஸ்டல் போயிட்டானா என்ன? இல்லை மாமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதான் படிப்பை முடிச்சுட்டு பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டானே.
இனிமே எப்படி ஹாஸ்டல் போக முடியும்? ஸோ அப்போ எங்கேயா போயிருப்பான் அவன்? அப்பா இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து எங்க அம்மா சொல்றா. இல்லைப்பா, புகழ் பக்கத்தில் தான் ஒரு இடத்துல இருந்திருக்கான். ஊருக்காரனுங்கெல்லாம் அவனை பிடிச்சி என்னடா உன் பொண்டாட்டிக்கு வீடியோ எல்லாம் இருக்காமேன்னு சொல்லி உரண்டே இழுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அவனுக்கும் அடிதடி சண்டையாகி அப்பா அங்கேருந்து போனவன் தான்ப்பா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரலன்னு சொன்னாங்க. அண்ணே, யாருன்னு நம்ம வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசினது? அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அருவாள் எடுத்துட்டு போய் ஒரே வெட்ட. வெற்றி ஐயா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இருயா. இல்ல அப்பச்சி, அகிலாவை எப்படி தப்பா பேசலாம்? சும்மா மெல்ற வாய்க்கு 4 அவள் கிடைச்சா நல்லா இருக்கும் பாங்கல்ல, அந்த மாதிரிதாயா ஊர்க்காரங்க பேசுவாங்க. நம்ம கோவப்பட்டு எத்தனை பேரை வெட்ட முடியும் சொல்லு? அது மட்டும் இல்லாம வெட்டுவோம் குத்துவோம்னு சண்டை போடுற மனநிலையிலயா நம்ம இருக்கோம். போங்கய்யா, போய் புகழ் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டுங்கய்யா. அந்த பிள்ளைக்கு நாம தானே பதில் சொல்லி ஆகணும். மாப்பிள்ள, டேய் கனி, வெற்றி, நீங்க 3 பேரை போய் எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்கப்பா. ஐயா வெற்றி, தோட்டம் தொரவு பம்பு செட்டு வயக்காடுன்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வாங்கயா. சரிங்க அப்பச்சி. அண்ணே வாங்க போலாம்யா. அம்மாடி மலரு, இங்க நடந்தது எதுவும் அகிலாவுக்கு தெரிய வேண்டாம். அகிலா திரும்ப புகழ் எங்கன்னு கேட்டா வெற்றி புகழ் எல்லாரும் கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சு விட்டுருமா? சரிங்க மாமா. ஏ செல்வி, நீ எதுவும் அகிலா கிட்ட சொல்லிடாத. சரிங்கப்பா. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. வாழ்க்கையே நாசமா போச்சு. காது பட பேசி அதை அசிங்கப்படுத்துறானுங்க. இந்த அசிங்கத்தை நான் எங்க போய் தொடைப்பேன்? எதுக்கு எனக்கு இப்படி நடக்கணும்? நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலையே. ஏன்டா இப்படி பண்ணீங்க? உனக்கு எங்கடா புத்தி போச்சு? அவனுக்கு தான் சொன்னானுங்க. உனக்கு எங்கடா புத்தி போச்சு? உனக்கு எங்கடா புத்தி போச்சு? போச்சு போச்சு, வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு 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 போச்சு. மாமா, மாப்பிள்ள எங்க எதுவும் கிடைச்சா நான் தேடிங்களா? இல்ல மாமா, இங்க எங்கேயும் கிடைக்கல. நீங்க பாத்தீங்களா? சரி, நானும் இதை பார்த்துட்டு வரேன். என்னாச்சு மாமா? எங்கேயுமே காணையா? வெற்றி,
நான் ஆட்டுக்குளம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். புகழை காணோம். பார்க்குற ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிச்சிட்டேன். புகழை பார்க்கலான்றாங்க. மாப்பிள்ள, அந்த பக்கம் கொட்டாம்பட்டி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த பக்கம் எங்கிட்டுமே புகழை காணோம்யா. நானும் அவனை பைபாஸ் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அவனை காணோம். ச்சே, எந்த பக்கம் போனானே தெரில மாப்பிள்ள. எங்க போய் தொலைஞ்சிருப்பான்? அதான் மாமா எனக்கும் ஒன்றும் புரியல. கூட்டுறவுப்பட்டியை தாண்டி பாலிடெக்னிக் வரைக்கும் கூட பார்த்துட்டு வந்துட்டேன், அவன் ஆளையே காணோம். நானும் அங்கே இங்கேன்னு கண்ணில் தட்டுறவங்க எல்லாத்திட்டையுமே கேட்டு பார்த்துட்டேன்யா. யாருமே புகழை பார்க்கலான்றாங்க. இப்போ என்ன பண்றது? ஏன்னா 3 பேரும் தனித்தனியாக தேடினா வேலைக்கு ஆகாது. வாங்க ஒன்றா போய் தேடலாம். சரிண்ணே. சரி வாங்க போ. வாங்க மாமா.